திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ் காப்பு பருவம் இந்திரன் வேறு. மோகத்தை யான் கொண்ட போதெல்லாம் மிக்கு இன்பம் முனியாது அழித்திடுச்சி. மொய்குழல் நுசுப்பு முலை சொல் பகை இவை என முராரி மகிழ்வு எய்த. ஏறி மேகத்தை ஒட்டி திசா திசை திரிந்து அலைய மின்னை துரத்தி ஓங்கும். வெற்பை தொழித்த முறை வாய்ப்பு ஏது தருநிழல் மேவும் ஒரு கடவுள் காக்க. நாகத்தை வாங்கிய பிரான் ஏற்பகையை நன்னியதும் மதில் இலங்கை நாதன் மனைவிக்கு இன்பம் நல்கியதும். ஒரு பூவனத்து அடைந்ததும் ராவில் பூகத்தைகன் தரமாது பால் தூது போனதும் ஓர்ந்து இடைவிடா. புந்திச் சிறைப்படுத்து உளிர்காவை மேவும் புண்ணிய பூங்கொடியையே. பொழிப்புரை. மேருமலையை வில்லாக வளைத்த சிவபிரான் இயற்பகை நாயனாரின் மனைவியை கேட்டு அவர் வீட்டினை அடர்ந்ததும் மதில் சூழ்ந்த இலங்கை மன்னன் இராவணனின் மனைவி அவனுடன் இன்புற்று வாழச் செய்ததும் பூவனத்து பொன்னனையாள் வீட்டிற்கு சென்றதும் கமுகு மரம் போன்ற வழுவழுப்பான கழுத்துடைய பறவையார் வீட்டிற்கு இரவில் தூது சென்றதும் ஆகியவற்றை இடைவிடாது எண்ணி மனத்தில் அழுந்தப்பதித்துக் கொண்டு ஒளி பொருந்திய திருவானைக்காவில் எழுந்தருளியுள்ள புண்ணியமே வடிவான பூங்கொடி போன்ற அருள்தரு அகிலாண்ட நாயகி. ஆசை கொண்ட போதெல்லாம் மிகுந்த இன்பத்தை சினமின்றி அளித்த இந்திராணியின் அடர்ந்த கூந்தல் இடுப்பு இவைகளுக்கு பகையாகச் சொல்ல பெறுவனவற்றை எண்ணி இந்திரன் தனது ஊர்தியாகிய மேகத்தின் மேலேறிச் செலுத்தி மின்னலுடைய மேகத்தை கடந்த உயர்ந்த மலைகளின் சிறகுகளை வெட்டி அவளுடன் இன்புறும் வாய்ப்பினை அடைந்தவனாய் கற்பகமரத்தின் கீழ் வாழும் தேவேந்திரன் ஆகிய கடவுள் அருள்தரு அகிலாண்ட நாயகியை காப்பானாக.